செய்தீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தின் நான்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கே செய்தீர்கள். சின்னஞ்சிறிய சகோதரருக்கு நீங்கள் இவற்றை செய்தபடலாம், எனக்கே செய்தீர்கள். பசியா இருந்தேன், உண்ண உணவு கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள். அந்நியனா இருந்தேன், வரவேற்றீர்கள். ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினீர்கள். சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். நோயுற்று இருந்தேன், காண வந்தீர்கள். மனிதன் குறைவோடு இருக்கின்ற பொழுது, மனிதன் குற்றங்களோடு இருக்கின்ற பொழுது, மனிதன் அவல நிலையில் இருக்கின்ற பொழுது கண்டும் காணாமல் போகக்கூடாது. ஆனால் கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்ய முடியாதபடி கண்ணால் காண முடியாத கடவுளையும் ஒருபொழுது நாம் அன்பு செய்ய முடியாது என்று சொல்லி 1 யோவான் 4:18 முதல் வாசிக்கிறோம். 18, 19, 20 வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அப்போ கடவுளை அன்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய வழி என்னென்னா, என் சாயலில் படைக்கப்பட்ட என் சாயலாக இருக்க மனிதனை நான் அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்னென்னா, அவன் தேவைகளை என்னால் கூடுமான அளவுக்கு நிறைவு செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும், அவன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது யாருக்கு செய்வதாக இருக்குது? அது கடவுளுக்கே செய்வதாக இருக்குது. அதுதான் அங்கே சொல்ல, எனக்கே செய்தீர்கள். அப்படி செய்யலைன்னா எனக்கு செய்யவில்லை என்று தான் அர்த்தம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய மாட்சிமையில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வானக அறையில் நாம் வீட்டுக்கு வேண்டும் என்று சொன்னால், மனிதன் வழியாக, மனிதனை அன்பு செய்யும் வழியாக கடவுளுக்கு உறுதியை செலுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.